தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நிதியை உயர்த்தி வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் தெரிவித்துள்ளார். அகில இந்திய கட்டுமான அமைப்பு சாரா அனைத்து தொழிற்சங்கங்களின் கலந்தாலோசனை கூட்டம் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அமைச்சர் கணேசன், பணியின் போது உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு ஒரே நாளில் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார். தொழிலாளர்களுக்கு முறையாக கிடைக்க வேண்டிய திட்டங்களை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் என அவர் உறுதியளித்தார். தொழிலாளர்களுக்கு தடையின்றி நிதி வழங்கப்படும் எனவும் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு தீர்வு காணப்படும் எனவும் அமைச்சர் கணேசன் கூறினார். 5 லட்சமும் அதான் சொன்னேன். காலம் இனிமேல் மாத கணக்கோ வருட கணக்கோ ஏற்படாது. நீங்கள் உடனடியாக கொடுத்த உடனே என்னுடைய உதவியாளர் தங்கவேல் இருக்காரு, உடனே நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாலே ஒரு மெசேஜ் போட்டாலே நாங்களே ஒரு வாரத்துக்குள்ளாக அந்த பணத்தை அதுக்கு தான் அமைச்சராக இருக்கோம், நாங்களே அதை செஞ்சு கொடுக்குறோம். அதனால அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் குறைந்தபட்சம் 5000 வழங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏற்கனவே 1000 இருந்தது 1020 நம்முடைய முதலமைச்சர் உயர்த்தி இருக்கிறார்கள். அதுக்கு நன்றி சொல்லிட்டோம்.